மக்களே, நமக்கு பின்னாடி இருக்கிற மஹிந்திரா கார் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம ஏகே சார் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அப்படி என்ன இந்த காரில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நம்ம கூட இருக்க கார் பார்த்தோம் அப்படின்னா மஹிந்திரா BE6 ஃபார்முலா இ எடிஷன். இந்த வீடியோவில் நம்ம ரெகுலர் மஹிந்திரா BE6க்கும் இந்த ஃபார்முலா இ எடிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த காரோட என்டையர் ஃப்ரண்ட் ஃபேஷியாவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பம்பர்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் அது மெயின் ஹைலைட்டே பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்குலர் ஃபினிஷில் இருக்க இந்த ஹெட்லேம்ப் தான். அண்ட் அதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட் கலரில் வந்து ஸ்டிக்கரிங் ஃபினிஷ்மே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டோயிங் ஹுக் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட் கலரில் வந்து ஃபினிஷ்மே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து மெயினாக மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த டக்லேருந்து இங்கே வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஃபார்முலா ஈயோட தீமை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் டோரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரோ மார்க்கு அண்ட் இந்த ஒரு ஒயிட் ஸ்டிக்கரிங் அதே அந்த ஃபார்முலா இ தீமை இங்கேயுமே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு டக்டைல் ஸ்பாயிலர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா BE6 இங்கேயுமே ஒரு ஃபார்முலா இ பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டோயிங் புக்குமே ஒரு ரெட் கலரில் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேரிங் வீலில் ஒரு 12 o'clock மார்க்கர்லையும் ரெட் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட் ஸ்டிச்சிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இருக்க இந்த 2 பட்டன்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா சேம் ரெட் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா டோர் ரிலீஸ் டேப்லையுமே ரெட் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோர் கார்ட்ஸ்லையுமே வந்து ரெட் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆம்ரெஸ்ட்லையுமே வந்து சுயேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா லெதரேட் அண்ட் சுயேட் ஃபினிஷ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் பார்த்தா அந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங் இங்கேயுமே வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்டோட பேஸில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் நம்ம சைடில் பார்த்த மாதிரி அந்த ஏரோ மார்க் வந்து நீட்டாக எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்டோட மேலே பார்த்தோம் அப்படின்னா BE6 அண்ட் ஃபார்முலா இ அப்படிங்கிறதுமே வந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் பட்டன் லேம்பர்கினி கார்ஸில் வர மாதிரி இந்த ஃப்ளாப் அன்லாக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபினிஷிங்கில் ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த FAA பேட்சும் இருக்குது. இதில் ஃபார்முலா இ எடிஷன்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மக்களே, இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் சர்ச் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.